This is your aim in life. போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷன் 2025க்கான டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சா, ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து ஜூன் 28 கன்ஃபார்ம் நடக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம போன வீக் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சேம் வந்து ஒரே சிலபஸ் தான் இருக்கும், ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூன் எண்டில் நடக்காது, மேக்ஸிமம் வந்து போஸ்ட்போன் தான் ஆகும். ஆஃப்டர் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போன் ஆகும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, வியூஸ்க்காக வந்து சொல்கிறாங்க எடுக்கிறாங்க, இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து சீக்கிரம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்ன சார், என்ன கேஸ் இது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து அவர் கேஸு வந்து ஃபைல் பண்ண பேர் வந்து ரஞ்சித் சிங். ஸோ அவர் வந்து எஸ்ஐ ஓப்பன் கோட்டாவில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. ஓப்பன் கோட்டாவில் செலக்ட் ஆகி இப்போ வந்து எஸ்ஐயாக வந்து இருக்காரு. ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்து என்ன ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ ஓப்பன் கோட்டா வந்து ஒருத்தவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க வச்சுங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரஞ்சித் சிங் வந்து 79% வந்து மார்க் எடுத்திருக்காரு போல், 79% வந்து மார்க் எடுத்திருக்காரு. இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 59 டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 59% வந்து மார்க் எடுத்திருக்காங்க. பட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து சீனியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சீனியாரிட்டி மீன்ஸ் வந்து ப்ரொமோஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓப்பன் கோட்டாவில் 79% எடுத்த இந்த ரஞ்சித் சிங்க்கு வந்து சீனியாரிட்டி பிரகாரத்தில் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து லேட்டாக கிடைக்கிது. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு கம்மியாக மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஓப்பன் கோட்டாவில் அதிகமாக பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கம்மியாக வந்து அதாவது டிலேவாக வந்து ப்ரொமோஷன் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த கேஸோட ஒரு மூலதனம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து அவர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஓப்பன் கோட்டாவில் நான் வந்து மார்க் அதிகமாக எடுத்திருக்கேன், பட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கம்மியாக எடுத்தவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீனியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கேஸ் வந்து வழக்கு வந்து திறந்திருக்காரு. ஸோ இதை ஃபுல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இது ஃபுல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு அவங்க வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேல் ஹியர் ஆஃப்டர் கண்டக்ட் ஒன் காமன் எக்ஸாமினேஷன் 100% direct recruitment for appointment to the post of sub-inspector of police, which includes 80% open market and 20% from in-service candidate, and their seniority shall be assigned based of the marks அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு தனித்தனி சிலபஸ் தனித்தனி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணீங்க. இந்த ஆர்டர் வந்த பின்பு வந்து எந்த ஒரு மாநிலத்தில் நடத்தக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் 100% வந்து நேரடி பணி நியமனம் தான் பண்ணணும். அப்படின்னா வந்து உங்களுக்கு சேம் கொஷின் பேப்பர் சேம் சிலபஸ் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர்பி கண்டிப்பாக வந்து எஸ்ஐ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம போன வீக்கே சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க ஃபாலோ பண்ணாமல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து யாருனாச்சும் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அப்படி கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிக்ரூட்மெண்ட்டே வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை எல்லாமே வந்து டிஎன்எஸ்ஆர்பி கருத்தில் கொண்டு இருப்பாங்க. அதனால தான் எஸ்ஐ சிலபஸ் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நம்ம போன வீக்கே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் வந்து சொன்னது வந்து இதுதான், ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சேம் சிலபஸ் சேம் கொஷின் தான் வந்து விடணும். அப்படி தான் வந்து 100% டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. இதனால வந்து இது மூலம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம உறுதி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு தேர்ஸ்டேவா, மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே, மேக்ஸிமம் வந்து டிஎன்எஸ்ஆர்பி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு நாளைக்கு வந்து டிஎன்எஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த எஸ்ஐ சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு நாளைக்கு மேபி வந்து அப்டேட் பண்ணலாம்ப்பா. நாளைக்கு அப்டேட்டை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், அஃபிஷியல் அப்டேட்மெண்ட்டை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிசிக்கல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, பிசிக்கல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த மாதிரியே மேக்ஸிமம் வந்து இருக்கலாம். ஆல்ரெடி என்ன ப்ராசஸ் இருந்துச்சோ அதுவே இருக்கலாம். ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி மட்டும் இருக்கலாம். மென்ஸுக்கு வந்து 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் வந்து ஓடணும். அதே மாதிரி உமன்ஸுக்கு வந்து 400 மீட்டர் வந்து 2 நிமிஷத்தில் ஓடணும். இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் மேக்ஸிமம் வந்து வைக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ வந்து பிசிக்கல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. எக்ஸாமில் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். சேம் கொஷின் பேப்பர் தான். லா வந்து உங்களுக்கு வராது. இதுக்கப்புறம் லா கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இதனால் பாதிக்கப்பட போவது வந்து மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து லீவ் போட்டு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. லா கொஷின்லாம் வந்து நிறைய அகாடமி ஜாயின் பண்ணிட்டு, டெஸ்ட் பேஸ் சீரிஸ் ஜாயின் பண்ணிட்டு நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி லா கொஷின்லாம் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து உங்களுடைய மனவேதனைகள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு ஜூன் எண்டில் வந்து கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக வந்து டைம் கொடுப்பாங்க. அரௌண்ட் ஒரு 1 மந்த் ஆச்சும் கண்டிப்பாக வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜிகே கொஷின் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லாக் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்து படிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிகேக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பெரிய இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிகே படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக நீங்கள் ஜிகே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜிகே படித்து தான் வச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து அதில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜூன் 28 வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்காதுப்பா. ஜூன் 28 கண்டிப்பாக நடக்காது. எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம விசாரிச்ச வரையும் நேற்று கூட உங்களுக்கு சன் நியூஸில் வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். அது கூட நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். இந்த கேஸ் பற்றி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதன் பின்பு நம்ம விசாரித்த வரையும் நம்மளுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் சர்க்கிளில் நம்ம விசாரித்தோம். ஸோ அதனால தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ போடுறோம். உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸ் 100% வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதை வந்து டிஎன்எஸ்ஆர்பி ஃபைனல் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு நாளை கூட அதற்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜூன் 28 கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இருக்காது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எப்போ சார் எக்ஸாம் டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவரை இது வந்து என்னோட கெஸிங். இது இன்னும் வந்து எக்ஸாம் டேட் வந்து இன்னும் ஃபைனல் பண்ணல. என்னோட கெஸிங் வந்து உங்களுக்கு ஜூலை இறுதி வாரத்தில், ஜூலை எண்டில் வந்து எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். கன்ஃபர்மேஷனாக ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸாம் டேட் பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஜூலை எண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணலாம். மினிமம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1 மந்த் ஆச்சும் வந்து கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் வந்து யாரும் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ வந்து நடப்பது எல்லாம் வந்து நன்மைக்கே. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஜிகேக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. டைம் இருக்குது. கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இன்னும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டிப்பாக வந்து மூவ் அப் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம அகாடமி இன்ஸ்டியூட்லேயும் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 45 டேஸ் ஒரு 50 டேஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ளஸ் வந்து ஓப்பன் கோட்டா எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து மெகா ரிவிஷன் அந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம சீக்கிரம் வந்து நம்ம அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீஸ் வந்து கம்மியாக தான் வைப்போம். 500 ரூபா அப்படின்ட்டு வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு ஷெடியூல் வந்து நம்ம சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஜிகே படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸாமில் கொஷின் எப்படிலாம் கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்குறாங்களோ அந்த டாபிக் மட்டும் நம்ம ஷெடியூலில் கொடுத்துட்டு அதை மட்டும் படிக்க வச்சு உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு டெஸ்ட் பேஸ் சீரிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அப்டேட் பண்ணுறோம். பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ.